ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு எபிசோடில் நிலா வந்து பார்த்து ஒரு பொருளாக வாங்குறாங்க. நிச்சயதார்த்தம் வேறு ஆக போகுது. திடீர்னு அந்த பொண்ணு வந்துட்டா வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வேணும்ல, சாமான் செட்டு எல்லாமே இந்த வீட்டுக்காக வாங்கி போடுறாங்க. இது எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. உடனே இவர் என்ன பண்ணுறான், பாண்டி வந்து ஏற்கனவே வானதி கிட்ட சண்டை போட்ட கோவத்தில் வந்து உருன்னு இருக்காரு. யார்கிட்ட எதுவுமே பேசாமல் இருக்காங்க. நிலா சொல்கிறாங்க, எல்லாரும் ரெடியாக இருங்க, சாயந்தரம் வந்து நம்ம நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்றாங்க. உடனே நம்ம சோனம் சரிங்க ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்றாங்க. நம்ம 6 பேர் தானே போக போகிறோம் அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு இதில் உடன்பாடு இல்லை. நான் ஒன்றும் வரல, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க, பிடிக்காத விஷயத்துக்கு நான் ஏன் வரணும்னு கேட்குறாரு. நிலா வந்து ப்ளீஸ் பண்ணி கேட்குறாங்க, இல்லை நீங்கள் வாங்க, இல்லை சரியாயிடும், நல்ல விஷயத்துக்கான போகிறோம், ஏன் இப்படி பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்ட்டாங்க. சரிம்மா நான் வரேன் அப்படின்றாங்க. உடனே உங்கள் அண்ணனையும் நான் கூப்பிடலான் இருக்கேன். என்னது அண்ணன் அவன் எதுக்கு அப்படின்னு, இல்லை பெரியவங்க அவங்களை கூப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. சரி கேட்டுக்கிட்டா போங்கன்னு சொல்லிட்டு நடேசன் போயிடுறாரு. நம்ம சேரன் என்ன பண்ணுறாரு, சரிம்மா நான் போய் கூப்பிட்றேன் அப்படின்றாங்க. இல்லை நான் வேணாண்ணா, நானே போய் கூப்பிட்றேன் அப்படின்னு. அப்போ தான் ஒரு சொந்தம் நீடிக்கும் நிலா சொல்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் வேணாங்க, நீங்கள் போனால் அங்கே அவமானப்பட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லவே, சரி சேரன் என்ன பண்ணுறேன், நானே போயிட்டு பெரியப்பா கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்றாரு. நகை நட்டு எதனா வாங்கி போனோமா, ஏன்னா ரிங் எதனா 2 பேரும் மாப்பிள்ளை பொண்ணு மாற்றிப்பாங்களா, அதை பற்றி ஏதோ கேட்குறாங்க. மற்றவங்க யாரும் எனக்கு ஐடியா இல்லைங்க, அதை பற்றி தெரிலன்றாங்க. உடனே சேரன்ன்றாரு, இல்லை புரோக்கர் சொல்லிட்டாரு, நம்ம பணம் கொடுத்தா போதும், பொண்ணு வீட்லேயே வாங்கிடுறாங்களாம், அந்த நேரத்தில் மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டு எல்லாம் ஷாக் ஆகுதுடா, இது நம்ம தானே எல்லாம் வாங்கிட்டு போகணும், பழம் பூ தேங்காய் வெத்தல் பாக்கம் வாங்கிட்டு எதனா ஒரு பொருள் வாங்கி பொண்ணு கொடுக்க நிச்சயதார்த்தத்துக்கு. அவங்க நான் எதுவுமே சொல்லாமல் இருக்காங்களே, ஒன்றுமே புரியலையேன்னு குழப்பத்தில் இருக்காங்க. சரி அதெல்லாம் பார்த்துக்கலாம்ப்பான்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு நிமிஷம் இருங்க நான் வந்துடுறேன்னு இப்படி போகிறதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பாண்டியன் சோழனும் ஒரே சண்டை. எல்லா வேலையும் இவங்களே செய்கிறாங்க, வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்குறாங்க, நீ வாங்கக்கூடாதா சோழன் அப்படின்ட்டு பாண்டியன் கேட்குறாரு. நான் சொன்னேன்டா, அவள் தான் வந்து நம்ம வீட்டுக்காக வாங்குறேன் அப்படின்றாங்க. நம்ம வீட்டுக்காக வாங்கியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அது ஒரு சந்தோஷம் தான், நம்ம வீட்டுக்காக தானே அவங்க வாங்குறாங்க அப்படின்ட்டாங்க. உடனே பாண்டியனும், ஆமாம்மா நீ ஒரு கஞ்ச பையனாச்சு, எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க கையை எதிர்பார்ப்பேன், எதனா வேணா அண்ணங்கிட்டே கேட்பேன், உன் காசு செலவு பண்ண மாட்டேன், எதிரி காசு செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு தேவையில்லாத வார்த்தை வர்றாரு. இதை கேட்டுச்சோன்னு வேணாடா பாண்டி கம்முனு, தேவையில்லாத பேசாத, நிலா தான் நம்ம வீட்டுக்காக வாங்கணும்னு சொல்ல அவையாசையும் கெடுப்பான்னு சொல்லிட்டு தான் நானும் ஒத்துக்கினேன், தேவையில்லாத பேசிக்காதன்னு சொல்லி 2 பேரும் வாய் பேசி கை கலப்பாயிடுது. 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இதை பார்த்தா நிலா வந்து நிறுத்துறாங்க. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டு உங்களுக்கு ஒரு வேலையா, நானாச்சும் பொறுத்துட்டு இருக்கேன், வரப்போகிற பொறுத்துவாங்களா, ஏன் அப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஏன்னா எல்லாமே இந்த வானதி மேலே இருக்க கோவத்தை தான், மொத்த கோவத்தையும் ஒரு பாண்டியனுக்கு வந்து வானதி மேலே இருக்க கோவத்தெல்லாம் நம்ம சோழ மேலே காட்டிடுறாரு. சரி இவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே சமாதானமே பேசிடுறாங்க. சரிடா நாம் இப்படியே இருந்தால் ஒன்றும் வேலைக்காவது, இந்த நிச்சயதார்த்தன்றாங்க, ஒரு பரபரப்பே இல்லை, அவங்கள பற்றியும் அங்கேயும் ஒரு தகவல் இல்லை, என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல, இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னே எனக்கு தெரியல, ஒரே குழம்பா இருக்குச்சோ. ஒரு 8 போய் நம்ம அந்த பொண்ணு வீட்டோட டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுட்டு வந்துடலாம், நான் சாயந்தரம் நிச்சயதார்த்தம்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் சோழனும் கிளம்புறாங்க. அங்கே போய் அக்கம் பக்கம் விசாரிக்கிறாங்க. யாருமே எல்லாமே பாசிட்டிவ், எல்லாமே நெகட்டிவாக தான் சொல்கிறாங்க அந்த பொண்ணை பற்றி. அந்த குடும்பம் சரியான வாயடி குடும்பம், சண்டை சித்திரமான குடும்பம், வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுங்களுக்கு ஒரு தப்பான தாட்டாகி இவங்க நிற்கிறாங்க. சாயந்தரம் நிச்சயத்துக்கு போவாங்க, அங்கே என்ன நடக்கும்னு தெரியல. அதுக்கு முன்னாடி நம்ம சேர என்ன பண்ணுறாரு, போயிட்டு அவங்க பெரியப்பா கூப்பிட்றாரு. இவங்க வான்னு கூட சொல்ல மாட்டாங்க இந்த காண்டாமிருக கஸ்தூரி. அங்கே கார்த்திகா வந்திருக்காங்க அம்மா வீட்டுக்கு. அவங்க மாமா பார்த்து சந்தோஷமாக, வாங்க மாமா எப்படி இருக்கீங்க, உள்ளே வாமான்றாங்க. இருக்கட்டும் பரவாயில்லம்மான்றாங்க. எனக்கு சாயந்தரம் நிச்சயதார்த்தன்றாங்க. பெரியப்பா கூப்பிட வந்தேன்னொடனே பெரியப்பா, என்னடா இன்னைக்கு சாயந்தரம் நிச்சயதார்த்தம் வச்சு என்ன வந்து இப்போ கூப்பிட்றேன், இருந்தாலும் நான் வரப்போகிறதில்ல அப்படின்றாரு. இல்லை பெரியப்பா நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு. அம்மா நீ வந்துட்டியா, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், இது அட்ரஸ் கொடுத்த, இப்போ எல்லாமே இவனுக்கு நல்லதாக நடக்குது, நாங்களாம் வர முடியாது, போங்க நைஸாக வந்து ஒட்டிக்கலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு இந்த காண்டாமிருகம் கஸ்தூரி சொல்கிறாங்க. கார்த்திகாவை ரொம்ப ப்ளீஸ் பண்ணி, அப்போல்லாம் சொல்லாதம்மா, வீட்டுக்கு வந்துட்டாங்க, மாமா நல்லா இருக்கணும், இல்லை யோசிச்சு பாருமா, மாமா பற்றி யோசிச்சு பாருமா, மாமா மட்டும் எதாவது தகராறு பண்ணியிருந்தால் இந்நேரம் பொண்ணு சந்தோஷமான வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமா, உங்களுக்காக தானே மாமா என்னையே விட்டு கொடுத்தாரு, இதேமா நீ புரிஞ்சிக்க மாட்டேற, மாமா உள்ளே கூப்பிட மாட்டாங்க, சரி தான் போடி எனக்கு தெரியும், எதுக்கடுத்தாலும் நீ வந்துடும், வேலையை பாரு கார்த்திகான்னு சொல்லிட்டு பொண்ணை திட்டிடுறாங்க. இருந்தாலுமே கார்த்திகா சொல்கிறாங்க, அவங்க வந்தாலும் சரி வரலான்னு சரி மாமா, நான் கண்டிப்பாக அவங்க நிச்சயத்துக்கு நான் வருவேன், ரொம்ப சந்தோஷமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சேரனுக்கு இதை கேட்டு சந்தோஷமா, சரி வாமா அப்படின்ட்டு போயிடுறாரு. இதோட இந்த எபிசோட் இன்னைக்கு முடியுதுங்க. நிச்சயதார்த்தம் நடக்குமா, அங்கே என்ன குளறுபடி ஆகும்னு தெரியல. இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.